கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி இருக்கிறார். ஐயா, 6ஆம் இடம் கெட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ராசிக்கு குருபார்வை இருந்தது, ஏதோ ஒரு சேஃப் பண்ணி வச்சுருந்தது. கத்தி சண்டை நடக்கும்போது கேடயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு எதிரி வந்து குத்த வரும்போது அப்படியே கேடயம் ஷீல்டு கவசம்னு சொல்லுவோமே, அது மாதிரி வந்து குரு பகவான் ஒரு பார்வை என்கின்ற கவசத்தை போர்த்தி இருந்தார் ராசியின் மேலே. இவ்வளவு நல்ல நன்மைகளை வச்சுக்கிட்டு ஏன் 6ஆம் இடத்து குரு பயிற்சியை வச்சு ஐயோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கணும். ஜோசியம் அறிந்தவர்களுக்கு இப்படித்தான் தோணும். எங்களை மாதிரி ஜோசியத்திலே ஊறினவங்களுக்கு தான் அதில் உள்ள விதிவிலக்குகள். ஜோசியத்திலே ஊறணும். சும்மா 6ஆம் இடத்துல குரு வந்தால் கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், அப்படி கொடுப்பார், இப்படி கொடுப்பார், முடக்குவார், மடக்குவார், முடுக்குவார், அப்படி இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குரு பயிற்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வந்து வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி கிடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை வந்து எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா, வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா. இதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்து விடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க இந்த குருப்பெயர்ச்சி. கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி இருக்கிறார். ஐயா, 6ஆம் இடம் கெட்டதுன்னு சொல்கிறாங்களே, இவ்வளவு நாள் ராசிக்கு குருபார்வை இருந்தது, ஏதோ ஒரு சேஃப் பண்ணி வச்சுருந்தது. கத்தி சண்டை நடக்கும்போது கேடயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு எதிரி வந்து குத்த வரும்போது அப்படியே கேடயம் ஷீல்டு கவசம்னு சொல்லுவோமே, அது மாதிரி வந்து குரு பகவான் ஒரு பார்வை என்கின்ற கவசத்தை போர்த்தி இருந்தார் ராசியின் மேலே. இப்போ 6ஆம் இடத்திற்கு விலகிறாரு. ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வந்துடுமா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன், அதுவும் ஆண்டவனுக்கு பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய ராசிக்கு குருபார்வை போனால் என்ன, அடுத்த அப்படி ஜூன் 2ஆம் தேதி மாறினவனே ராசிநாதனுக்கு குருபார்வை இருக்குது. ஒன்று ராசிக்கு குருபார்வை இருக்கணும், இல்லைனா ராசிநாதனுக்கு குருபார்வை இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் என்ன கடன் உடனே கொடுப்பார், கொடுத்துட்டு போகிறாரு, அடைச்சிட்டு போகிறது. நல்ல கடனை தான் கொடுப்பார். தொழில் ரீதியிலான கடனை கொடுப்பார், வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுப்பார், கட்டுற கடனை வாங்குகிற கடனை அடைக்கிறது அளவுக்கு வருமானத்தையும் கூடுதலாகவே கொடுப்பார், தொழில் மேன்மையை கொடுப்பார். 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ல் இருக்கிற ராசிநாதனை பார்க்குறாரு. இவ்வளவு நல்ல நன்மைகளை வச்சுக்கிட்டு ஏன் 6ஆம் இடத்து குரு பயிற்சியை வச்சு ஐயோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கணும். ஜோசியம் அறிந்தவர்களுக்கு இப்படித்தான் தோணும். எங்களை மாதிரி ஜோசியத்திலே ஊறினவங்களுக்கு தான் அதில் உள்ள விதிவிலக்குகள் புரியும். ஜோசியத்திலே ஊறணும். சும்மா 6ஆம் இடத்துல குரு வந்தால் கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், அப்படி கொடுப்பார், இப்படி கொடுப்பார், முடக்குவார், மடக்குவார், முடுக்குவார், அப்படி இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஜீவனஸ்தானத்தை வலுவாகி பார்க்க போகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை வலுப்பெற்று பார்க்க போகிறார். 10ஆம் இடம் அதீத வலுவாக ஆகப் போகிறது. பெரிய அளவில் பேசிக் படிப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, இவங்கெல்லாம் பேச்சு தானே பிரதானம், இவங்க எல்லாருக்குமே புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பது, ஏற்கனவே இருந்து வந்த கேஸு எல்லாமே சாதகமாக நல்ல விதமாக முடிவது. 6ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது உண்மையிலேயே எதிர்ப்புகள் விலகும் அல்லது சுமூகமாகும். ஆக இத்தனை தன்மைகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு இனிய 6ஆம் இடத்து கடன் தரக்கூடிய, கடன் மூலமாக மேன்மைகளை தரக்கூடிய, நோயை தீர்க்கக்கூடிய, எதிர்ப்புகளை வலுவிழக்க வைக்கக்கூடிய, எதிரியவை கூட நண்பனாக மாற்றக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க அந்த குரு பயிற்சி. பணம் வருங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க. என்ன இப்போ காசு வரும்போது கஷ்டப்படலாம்ல, உழைச்சா தானே காசு வரும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொழில் இது வரைக்கும் நடக்காதது எல்லாம் இப்போது நடக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அங்கே ஓடுனேன், இங்கே ஓடுனேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன்னு இருக்கும். ஆனாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மை இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. சகோதரிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. புருஷன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவருக்கு குணம் சரியில்லை, எப்படி இதெல்லாம் வாங்கினாரு, செஞ்சாரு, கொண்டாருன்னு தெரியல, சும்மா இதுலையோ செஞ்சுட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கிறான் பாரு மனுஷன் ஊமை கொட்டான் மாதிரி, அந்த மாதிரியாக கணவனை வந்து மனதிற்குள்ளேயே திட்டி கொண்டிருந்த சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளால் கொஞ்சம் சந்தோஷம் வரக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆண் பெண் இருபாலாருக்கும் நன்மைகளை கூடுதலாக தரக்கூடிய, கடன் வந்தாலும் அதை அடைக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில்
12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும். 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ஆக மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால் கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் அந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னென்னா, 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை. 7 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா. இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 5வது முதலாவது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னொரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் 1 வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குரு பயிற்சிங்க. பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.